எதிர்பார்த்தோம் ஆக்சுவலி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்படி போயிடுச்சு. நிறைய எதிர்பார்த்த மேட்ச் ஆக்சுவலி. ஆர்ஆர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வருவாங்க, சாம்சங் நல்லா வருவான்னு பார்த்தா ரொம்ப ஒரு 6 to 16 ஓவர் டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்துச்சு. 6th மேட்ச்ல ஸ்பின்னர் 6th ஓவர் முடிஞ்சு ஸ்பின்னர் இருக்குது. 16th ஓவர் ஸ்பின்னர் போறாரு. டக்குனு பார்த்தா அபிஷேக் சர்மா 2 ஓவர், மார்க்கர் வந்து 2 ஓவர் போறாரு. ஷபாஸ் அஹமத் 4 ஓவர். அவரே நம்ம பெரிய ஷேர்வான் மாதிரி போறாரு. சோ இஸ் a good spinner. பட் இந்த ட்ராக் பயங்கர ஸ்பின் ட்ராக் மாதிரி இருக்கு. இது வந்து இப்ப கேகே நாங்களா 2007 கேகே ஃபேன். சோ எப்படின்னு பார்த்தா நாங்க வந்து இதுல நிறைய அவுட் ஆயிருக்கு. பிகாஸ் we have எல்லாருமே தெரியும் கேகே நல்ல ஸ்பின் டீம். தேர்ட் பவுலர் யார் வருவா? இம்பாக்ட்ல வந்து சுயா சர்மா இருக்குவாங்களா இல்ல அனுகுல் ராய் வருவாரா? இதெல்லாம் ஜிஜி டெஃபினட்டா யோசிச்சிருப்பாரு. டெஃபினட்டா இந்த மேட்ச் ரொம்ப சுமாரான ஒரு மேட்ச் தான். எஸ்ஆர்எச் ஆடும்போது நாங்க நினைச்சோம், ஏன்னா அவங்க ஆர்ஆர் பவுலர் ஸ்பின்னர்ஸ் ஒன்னும் பெருசா அவ்வளோ இம்பாக்ட் பண்ணல. கேப்டன்ஷிப் ஆஸ்திரேலியா மாதிரி தாங்க இருந்துச்சு. டக்குனு பக்கம் அவங்க ஃபீல்டிங் பார்த்தா, அதாவது நாங்க உட்காந்துருக்கோம் ஜி இங்க எங்கிட்டு திரும்பினாலும் பால் பிடிக்கிறேன், எங்க அடிச்சாலும் பால் இக்கிட்டு போனா இக்கிட்டு ஒருத்தர் பிடிக்கிட்டு நான் டக்குனு ஓகே பேட் கமிட்டு டக்குனு எல்லாம் ஒரு ஆஸ்திரேலியன் டீம் பார்த்த மாதிரி ஃபீல்டிங்ல வேற லெவல் ஃபீல்டிங். அது திரிபாதி ஒன்னு பிடிச்சாரு, பட் அது 6 போயிடுச்சு. பட் ஃபீல்டிங் வாஸ் எக்ஸலென்ட். தி மெயின் ரீசன் தே வான் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபீல்டிங் அண்ட் லாட் ஆஃப் லாட் ஆஃப் குட் பால்ஸ் ஆக்சுவலி. சஞ்சு சாம்சன் டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாரு. ப்ராப்ளி டியூ வரும்னு நினைச்சாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டியூ வரல. டியூ வந்திருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். பேட்ரிக் கமின்ஸோட கேப்டன்சி ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. நம்ம இன்ஃபேக்ட் சிஎஸ்கே ருத்ராஜ் கேக்கோட கொஞ்சம் கத்துக்கணும். ரீசன் என்னன்னா பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா யூஸ் பண்ணாருங்க. லைக் அபிஷேக் சர்மா 4 ஓவர் போட்டாரு, எய்டன் மார்க்கரம் 1 ஓவர் போட்டாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஷபாஸ் அஹமத் 4 ஓவர் போட்டாரு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஹிட்டருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் பவர் ஹிட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போட முடியாது, லைக் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் போட முடியாதுன்ற மித்தெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணாங்க. ஆக்சுவலி நல்லாவே போலிங் போட்டாங்க. நல்லா லாங்கர் சைட் ஆஃப் கிரவுண்ட் யூஸ் பண்ணாங்க. இன்டு தி விக்கெட் போலிங் நல்லா போட்டாரு. இன்ஃபேக்ட் நட்ராஜன் வெரி வெரி அன்சங் ஹீரோங்க. அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவோட ஸ்குவாட் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லயே இருந்திருக்கணும் இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷ்தீப் சிங். ஏன்னா ரொம்ப நல்லா போட்டாரு. கட்டர்ஸா இருக்கட்டும், யார்கர்ஸா இருக்கட்டும் சூப்பர்பா க்ளோஸ் அவுட் பண்ணாங்க. பேட்ரிக் கமின்ஸ் அவர் இன்ஃபேக்ட் ஒரு ஓவர் கம்மியா போட்டு கூட முடிச்ச 3 ஓவர் தான் போட்டாரு. ரொம்ப நல்லா போட்டாரு. சோ அவரோட பிரில்லியன்ட் கேப்டன்சி. அவர் வந்து மேன் வித் மிடாஸ் டச் நிறைய வின் பண்றாரு. லைக் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாரு, நமக்கு அகைன்ஸ்டா தான் அடிச்சாரு. அதே மாதிரி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நமக்கு அகைன்ஸ்டா தான் அடிச்சாரு. அவருக்கு ஒரு நல்ல லக் இருக்குங்க. ப்ராப்ளி கேகேஆர் அவங்களோட பெட்டர் ஸ்பின் அட்டாக்னால மேபி வின் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். நல்லா ஆடினாங்க. கேப்டன் கமின்ஸுக்கு கிடைத்த வெற்றி. நன்றி. என் பேர் ஆதித்யா, பல்லாவரத்துல. தேங்க்யூ. என் பேர் திரிதேவ். இன்னைக்கு மேட்ச் ஓட டர்னிங் பாயிண்ட் ஜெய்ஸ்வாலோட விக்கெட். எஸ்ஆர்எச் கப் ஜெயிக்க போகுது. செம்மையா இருந்துச்சு. என் பேர் லிஷானு. இன்னைக்கு நான் மேட்ச் வரும்போது நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் மேட்சா போகும்னு. 16 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க. ஐம் வெரி ஹாப்பி வித் தி ஸ்கோர். எஸ்ஆர்எச் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நான் சன்ரைசர்ஸ் தான் சப்போர்ட் பண்ண வந்தேன் and they played very good. Thank you. இன்னைக்கு வந்து எஸ்ஆர்எச் அண்ட் ஆர்ஆர் மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஒன்னே ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், ஆர்ஆர் வின் பண்ணுவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஆனால் நான் நினச்ச டீம் வின் ஆகல. எதுக்கு நான் ஆர்ஆர் சப்போர்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் வந்து ஆர்சிபி அடிச்சாங்க. ஸோ ஆர்ஆர் நான் சப்போர்ட் பண்ணேன். சிஎஸ்கே இருந்தால் இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் பிலீவ் பண்ணேன். சிஎஸ்கே இல்லை. தேங்க்யூ. இப்போ நான் வந்து எஸ்ஆர்எச் மேட்ச்க்கு வந்தேன். ஆர்ஆர் எஸ்ஆர்எச் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து ஆர்ஆருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். பட் எஸ்ஆர்எச் ஜெயிச்சிச்சு. ஆனால் என்ன கவலைன்னா வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்க்கு வரல. அதான் ஒரே ஒரு கவலை. தேங்க்யூ. சரியான கேப்டன்ஷிப் பேட் கமிட்ஸ் பண்ணிருக்காரு. நல்ல மேட்ச் நல்லா போச்சு. ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் அதே மாதிரி 45 ஃபார்எவர் வேர்ல்ட் கப் சீன் வேர்ல்ட் கப் பேட் கமிட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல். மேட்ச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்கேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இப்போ தான் வந்து சென்னையில வந்து ஒரு மேட்ச் வந்து நாங்க வந்து பாக்குறோம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுமா. நல்லா ஜாலியா வைபா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. 9th கேட் 8th கேட் இந்த வாட்டி கண்டிப்பா எஸ்ஆர்எச் கப் அடிக்கும். எங்க கேப்டன் பேட் கமின்ஸ் சொல்லியாச்சு, ஜஸ்ட் லாக் இட். நாளைக்கு பாருங்க கண்டிப்பா கப் அடிக்கிறோம். ஆஸ்திரேலியா கப் அடிச்சாச்சு, வேர்ல்ட் கப் அடிச்சாச்சு, ஐபிஎல் ஒன்றா பாக்கி. அதை வச்சுட்டு ஆல்ரவுண்ட் ஆக போறாரு. ஒன்ஸ் பேட் கமிட் செட்னா ஜஸ்ட் லாக் இட், வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ.